பிரகாஷ் வா மச்சான். ம். என்ன மச்சான் வெறுங்கையோட வந்திருக்க? டாக்குமெண்ட் எங்க? இல்ல மாப்ள, எவ்வளவு சொல்லி எங்க அப்பா மசீரத பிடிவாதமா கொடுக்க மாட்டேங்கிற. என்ன மச்சான் இப்படி சொல்ற? ஆமா மாப்ள, இது வரைக்கும் அவர் தான் தரமாட்டேன்னு சொன்னாரு. இப்ப வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு தரமாட்டேன்னு என்கிட்ட மல்லு கட்டிட்டு இருக்காங்க. மச்சான் இது எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுமா? 50 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட். எந்த பிசினஸ்ல கிடைக்கும் சொல்லு? நான் எல்லாத்தையும் சொல்லி பார்த்துட்டேன். எல்லாரும் என்ன சந்தேகப்படுறாங்க. பாரு மச்சான், பெரியவங்களுக்கு இது ஈஸியா புரியாது. இவ்வளவு சீக்கிரத்துல எப்படி இவ்வளவு ப்ராஃபிட் வரும்னு அவங்களுக்கு சந்தேகம் இருக்கத்தான் செய்யும். நாம தான் அதை பக்குவமா சொல்லி புரிய வைக்கணும். நானும் ஒரு குழந்தைக்கு சொல்ற மாதிரி எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். அவங்க யாருமே கேட்கற மாதிரி இல்ல மாப்ள. சரி விடு மச்சான், உனக்கும் லக்கு இல்ல, உன் குடும்பத்துக்கும் லக்கு இல்ல. என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். நீங்கிறதால தான் 50-50 பார்ட்னர்ஷிப்புக்கு நான் ஒத்துக்கிட்டேன். இதுவே வேற ஆளா இருந்திருந்தா அவங்க போடுற 25 லட்சம் பணத்துக்கு அவங்களுக்கு என்ன ஷேரோ அதை மட்டும் கொடுத்துட்டு நான் 75% எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். பரவாயில்ல விடு, நான் வேற யாராவது பார்ட்னர்ஸா சேர்த்துக்கிட்டு இந்த பிசினஸை முடிச்சுக்கிறேன். மாப்ள அவசரப்படாத, நான் இன்னொரு முறை வேணா வீட்டுல பேசி பார்க்கறேன். இந்நேரம் கொடுக்காதவங்க இதுக்கப்புறமா கொடுக்க போறாங்க. ஹார்பர்ல இருந்து இன்னும் 4 நாள்ல டெலிவரி எடுக்கலன்னா கண்டெய்னர் திரும்ப எடுத்துப்பேன்னு சொல்லி நோட்டீஸ் வந்திருக்கு மச்சான். வேற ஆப்ஷன் பார்க்காம நான் என்ன பண்ண முடியும்? இல்ல மாப்ள, எனக்கு இன்னும் ஒரு 2 நாள் டைம் கொடு. நான் எப்படியாவது டாக்குமெண்டோட வந்துடுறேன். 2 நாள்னா பரவாயில்ல, அதுக்கப்புறம் வந்து முடியாதுன்னா என்னால வேற ஆளை தான் பிடிக்க முடியும் மச்சான். இல்ல மாப்ள, அப்படிலாம் எதுவும் ஆகாது. 2 நாள் போதும். அதுக்குள்ள நான் எப்பாடு பட்டாவது அந்த டாக்குமெண்டோட வரேன். எனக்காக ஒரு 2 நாள் பொறுத்துக்க மாப்ள, ஹெல்ப் பண்ண ப்ளீஸ். உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நானும் ரொம்ப போராடுறேன். இல்லைன்னா இதை ரொம்ப ஈஸியா முடிச்சிட்டு போயிருவேன். வேணாம் மாப்ள, இங்க பாரு, உனக்கு நானே பார்ட்னரா வரேன். தயவு செஞ்சு கழட்டி விட்டுறத மாப்ள. சரி மச்சான், இன்னும் 2 நாள்ல முடிக்க பாரு. உனக்காக இந்த ரிஸ்க் கூட எடுக்கலன்னா நாம 2 பேரும் பழகுனதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. இங்க பாரு, 2 நாள்ல நான் பத்திரத்தோட வரேன். நம்ம இந்த பிசினஸ் பண்றோம். சரி, நான் அதுக்கான வேலையை போய் பார்க்கறேன். டேய், உன்னை விட்டா என்கிட்ட ஏமாறுறதுக்கு வேற எவன்டா இருக்கான்? நீ 2 நாள்ல கொடுத்தாலும் சரி, 2 மாசத்துல கொடுத்தாலும் சரி, எனக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ் நீ மட்டும் தான்டா. உன் சொத்தை வச்சுதான்டா என்னோட புது வாழ்க்கையே ஆரம்பிக்க போறேன்.